அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை வகித்து வருகிறது. இந்த நிலையில்தான் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் இந்த கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகள் கடந்த முறையைப் போல இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடாமல் தாமரை சின்னத்தில் களமிறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது முன்னெப்போதும் இல்லாத நிலையாகும். கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக, பாஜக தான் கூட்டணி அமைத்திருந்தது. இதில் ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ், சேதுராமனின் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம், ஸ்ரீதர் வாண்டையாரின் மூவேந்தர் முன்னேற்றக் கழகம், ஜோதி முத்துராமலிங்கத்தின் பசும்பொன் தேசிய கழகம், என்.ஆர். தனபாலனின் பெருந்தலைவர் மக்கள் கட்சி, ஜெகன்மூர்த்தியின் புரட்சி பாரதம், ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்டவை அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் களமிறங்கின. இதனால் 191 இடங்களில் இரட்டை இலை சின்னம் போட்டியிட்டது. பாஜக 20 தொகுதிகளிலும் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டது. பா.ம.க. 23 தொகுதிகளில் மாம்பழம் சின்னத்திலும் போட்டியிட்டது. ஆனால் இந்த முறை அதிமுகவை பாஜகவை அடக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி